இன்னைக்கு நம்ம வீட்டில் ஈஸியாக நெய் சோறும் அதுக்கு டேஸ்ட்டாக மீன் குழம்பும் செய்ய போகிறோம். என்னைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெய்லி சாப்பாடு செய்கிற அரிசியில் 2 உலக்கு அரிசி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருவோம். மீன் குழம்புக்கு தேவையான அளவு புளி அதையும் ஊற வச்சிடலாம். நம்ம டார்கெட் 1 hour தான். ஊற வைக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டா நல்லா ஊறிடும். அடுத்து நம்ம வாங்கிட்டு வந்த மீனை கட் பண்ணி வாஷ் பண்ணிடலாம். மீன் பொரிக்கிறதுக்கு மசாலா போட்டு வச்சிடலாம். மசாலா கொஞ்சம் மீனில் நல்லா பிடிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அது ஃபஸ்ட்டே நம்ம செஞ்சுட்டா நம்மளுக்கு ஈஸியாயிரும். மீன் பொரிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள். நான் மிளகா வீட்லேயே அரைச்சி வச்சுக்கிருவேன். உப்பு கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மசாலா பிரட்டிட்டு ஒரு மீனாக போட்டு எல்லா பக்கமும் மசாலாவை தடவுங்க. எல்லா பக்கமும் மீனில் மசாலா பிடிச்சிருக்கணும். ஏன் ஒரு கிண்ணத்தில் மீனை மட்டும் தனியாக எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு டைம் ஆயிரும். கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். 10 நிமிஷத்துலேயே மசாலா நல்லா பிடிச்சிரும். நம்மளுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ சாப்பாடுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். மீடியம் சைஸில் வெங்காயம் 1, தக்காளி 1, கொஞ்சோண்டு புதினா, மல்லி, ஒரு பச்சை மிளகாயை நீல வாக்கில் நறுக்கிக்கிறணும். நாம் இன்னைக்கு குக்கரில் தான் செய்ய போகிறோம். சட்டி நல்லா சூடானதும் 4 ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. நெய் கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றணும், ஏன்னா இது நெய் சோறு தான். நெய் கொஞ்சம் சூடானதும் ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு பிரியாணி இலை போட்டுக்கலாம். எல்லாமே ஒன்றே போதும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். தாளிக்கும் போது எப்பயுமே ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. வெங்காயம் வதங்கினதும் நம்ம தக்காளி போட்டுடலாம். தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்க விடுங்க. அடுத்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடுங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. நான் வீட்டில் அரைச்சாதான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் சிம்மில் வச்சு கொஞ்சம் வதக்குங்க. அப்புறம் புதினா மல்லி ஆட் பண்ணிடலாம். அடுத்து இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம அரிசியை ஆட் பண்ணிடலாம். அரிசி எல்லா தண்ணியும் ஃபில்டர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது. 2 இல்லை 3 நிமிஷத்துக்கு நல்ல நெய்யிலே பிரட்டி விடுங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணிடலாம். 2 உலக்கு அரிசிக்கு 4 உலக்கு தண்ணி. சேம் இதே ப்ரொசீஜர் தான் தேங்காய் சோறுக்கும் வரும். தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றணும். நெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கிறணும். சேம் இதே மாதிரி தான் தேங்காய் சோறும் செய்யணும். இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாகவே போடுங்க. கூடவோ குறையவோ செஞ்சுட்டா நம்ம சோறில் ஒன்றும் செய்ய முடியாது. மேக்ஸிமம் கம்மியாகவே போட்டது ரொம்ப நல்லது. நான் 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இதான் க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் விசில் வைக்கணும். மேலே புகை வரும்ல, வந்ததுக்கப்புறம் அப்போ விசிலில் வச்சிடணும். விசில் வச்சு 2 விசில் அடித்தா போதும். அதை அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஓப்பன் பண்ணிடாதீங்க. அந்த விசிலெல்லாம் கொஞ்சம் போகட்டும். நான் பக்கத்து அடுப்பில் மீன் பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீடியோவில் அது கிளியராக தெரியலை. எண்ணெய் நல்லா சூடானதும் 2 மீனாக போட்டு நல்லா பொரிச்சு எடுக்கணும். குக்கரில் நல்லா விசில் போயிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். எப்பயுமே குக்கரோட வைக்கிறதுக்கு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டா சாப்பாடு இன்னும் நல்லா உதிரியாகவே இருக்கும். ஒன்று ஒட்டி களி மாதிரி ஆகாது. சட்டியில் சாப்பாடு ஒட்டாமல் நல்லா அரிசி உதிரியாக நல்லா சூப்பராக வந்திருக்குது. குக்கரில் வச்சதுனால எல்லா மசாலாவும் ஒரே பக்கமாக ஒதுங்கி நிற்கும். அது எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் சட்டியில் மாற்றுங்க. சட்டியில் கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. நல்லா அழகாக வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இனி குழம்புக்கான வேலையை ஆரம்பிச்சிடலாம். இந்த மசாலாலாம் மீன் பொரிக்கிறக்கான்னு நம்ம யூஸ் பண்ணோம்ல, அதான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன், மசாலா காயக்கூடாதுன்னு. இதுலேயே நம்ம குழம்புக்கும் ரெடி பண்ணிடலாம். நாம் ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா 2-3 தடவை தண்ணி யூஸ் பண்ணி நல்லா கரைச்சிக்கிறங்க. இந்த அளவு தான் நம்மளுக்கு குழம்புக்கான அளவு. நம்ம இந்த புளி தண்ணியிலே தான் மசாலா ரெடி பண்ணி குழம்பு தாளிக்க போகிறோம். நான் 3 தடவை தண்ணியில் கரைச்சி புளி எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து 2 தக்காளி, மாங்காய், முருங்கைக்காய் நான் போட்டிருக்கேன். இதில் நீங்கள் கத்திரிக்காய், வெண்டைக்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். தக்காளியை நறுக்கி அந்த புளியிலேயே கரைச்சி விட்ருங்க. இந்த புளி கரைசல்லையே நம்ம மசாலாவே ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள். நம்ம ஆல்ரெடி மீன் பொரிக்கிறதுக்கு மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். 4 ஸ்பூன் மீன் மசாலா. நாங்கள் மீன் மசாலா ஆல்ரெடி வீட்லேயே அரைச்சி வச்சுக்கிடுவோம். அப்புறம் 1 ஸ்பூன் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம், போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா ரெடி. இப்போ குழம்பு தாளிச்சு விட்டுறலாம். வீட்டு சமையலுக்கு எப்பயுமே யூஸ் பண்ணுற ஆயில் 1 ஸ்பூன் போதும். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம்.
வெங்காயம் பொன்னிறமா வந்தோடனே கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சோடனே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலாவை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. மூடி வச்சிருங்க, அது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 4-5 கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம மீன் ஆட் பண்ணிடலாம். மீனை போட்டதும் அடுப்பை சிம்மில் வச்சிடணும். சிம்மிலேயே அது ஒரு 4-5 கொதி நல்லா வரணும். நல்லா கொதிச்சோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அல்டிங் மாடேரிஸை ஃபாலோ பண்ணுங்க.